இந்த பஞ்சமி நிலம் என்பதுன்னா என்ன, அது என்ன மீட்கணும்னா என்ன அப்படின்னு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நிலங்கள் வந்து பெரும்பாலும் தமிழர் கையில இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அந்த அடிப்படையிலையும் அவர் அதை பேசணும். வெறும் பஞ்சமி நில மீட்பு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர் நிலமும் இல்லாம போயிருக்குன்றீங்க. ஏன் இவங்க வந்து கூலி ஆட்களுக்கு நிலம் இல்லை அப்படிங்கிற இன்னொரு கேள்விக்கு போனோம்னா, அப்போ சாதி சட்டம் இருந்தது. 90 ஏக்கர்னா சாதாரண ஏக்கர், 30 தர ஏக்கர்னு சொல்றாங்க. அதை இப்போ 30 தர ஏக்கர்னா நம்மளுடைய ஏக்கர் கணக்குல 90 ஏக்கர் வருது. 90 ஏக்கர் ஒரு குடும்பத்துல 5 பேர் உள்ளவங்களுக்கு 90 ஏக்கர் வச்சுக்கலாம்னு ஒரு சட்டம் போடுறாங்கன்னா, அந்த நிலத்தை என்ன பண்றாங்கன்னா கௌரி லக்ஷ்மி அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அந்த கௌரி லக்ஷ்மி யாருன்னா, கௌரினா அவங்க வீட்டு மாடு, கௌரினா அவங்க வீட்டு பூனை. ஒரு மக்கள் அரசு உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னா நிலம் இல்லாதவங்க எவ்வளவு பேரு, அதுலயும் நிலத்தை சார்ந்து வாழ்றவங்க எத்தனை பேரு, அவங்க எந்த ஜாதியா வேணா இருக்கட்டும், அவங்க வந்து பல்லரா இருக்கட்டும், பறையரா இருக்கட்டும், சக்கிலியா இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், நிலம் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க. குறிப்பா அந்த தமிழர் நிலம் அது எந்த சமூகமாக இருந்தாலும் நிலம் மற்றவர்கள் யாருன்னு பார்த்து கணக்கெடுத்து அவங்க எல்லாமே வந்து எவ்வளவு தேவை இருக்குன்னு பார்த்து ஒரு புதிய கொள்கையை நில விஷயத்துல ஏற்பாடு செய்யணும்னு சொல்றீங்க இந்த அரசு, கரெக்டுங்களா? ஆமா, கண்டிப்பா. அதை வந்து என்னன்னா, முன்னாடி வந்து வென்றவர்களுக்கு நிலம் தான் இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அந்த கொள்கையை மாத்துங்க. நான் அவங்களுக்கு நிலம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லல. அது எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் தமிழ்நாட்டுல தமிழர்களா இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுடைய உரிமையை மறுக்க தேவையில்லை. ஆனா அவங்க நிலத்தை வச்சுதான் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்க. வளர்ச்சி வருது. இன்னொன்னு வந்து சைனா இன்னைக்கு வளர்ந்த நாடா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் மாவோடைய சீர்திருத்தம். அங்க குலாக்குகள் சொல்லப்படுகின்ற நில சுவார்ந்தாருங்களை நிலத்தை புடுங்குறாரு. இதுக்கு பேரு வந்து லாங் மார்ச்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த லிமிட்டை வந்து 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் பேஷனா வச்சுக்கோ, மீதி எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுக்கிறதுக்கான துணிச்சல் வரணும். அரசுக்கு வரணும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க புரட்சிகரமான அரசுன்னு சொல்றீங்க, பேர் மட்டும் வச்சுக்கிறீங்க, புரட்சி தலைவர்னு வச்சுக்கிறீங்க, புரட்சி தலைவின்னு வச்சுக்கிறீங்க. அப்புறம் இந்த புரட்சியை பண்ணாட்டினா எப்படி? இதுதான் புரட்சி. நிலத்துல ஒரு புரட்சி வரணும். நிலத்துல புரட்சி இல்லைங்க, புரட்சினாலே நிலம் தான். நில உரிமை இயக்கம் சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பிடுங்கப்பட்ட நிலம், பஞ்சம நிலத்தை மீட்டு எடுத்து அவங்க கிட்ட இல்லை. இன்னைக்கு அதை மீட்பதற்காக ஒரு பெரிய நிகழ்ச்சி நிரலை எல்லா இடத்துலையுமே நீங்கள் போய் நடத்திக்கிட்டே இருந்தீங்க, விடாமல் நடத்திட்டு இருந்தீங்க. நிறைய இடங்களில் நிகழ்ச்சி நிரல், கூட்டம் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அது எதற்காக பண்ணீங்க? ஏன் நிறுத்துனீங்க? என்ன தேவை? நான் நிறுத்தலை. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்புகளுக்கு வணக்கம். முன்னாள் IAS அதிகாரியும் பெண் சிந்தனையாளர்கள் களம் அதனுடைய தலைவரும் புதிய கோடங்கியினுடைய இதழ் ஆசிரியருமாக சமூக சமத்துவ படையினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய சகோதரி சிவகாமி IAS அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். அரசியல் களம் மிக விசித்திரமானது. அதில் அவருடைய பாடு என்பதும் களப்போராட்டம் என்பதும் விசித்திரமானது. அதை நம்ம பேசுவோம் அந்த கட்டத்தில். வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக தான் இந்த நேரம் அழைச்சிருந்தேன். காரணம் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கிய விடயத்தை கையில் எடுத்திருக்கிறது. பஞ்சமி நில மீட்பு போராட்டம் மார்ச் 8. இந்த களத்துல நீங்க நிறைய வேலை செய்திருக்கீங்க. இந்த பஞ்சமி நிலம் என்பதுன்னா என்ன, அது என்ன மீட்கணும்னா என்ன அப்படின்னு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஒரு நீண்ட நெடிய குரலாக இந்த சமூக தளத்துல இருக்குது. முதல்ல பஞ்சமி நிலம்னா என்ன, அது என்ன மீட்கணும்? ஆக்சுவலா நீங்க சீமான்னு சொன்னதுனால நானும் கூட சமீப காலமா அவருடைய பேச்சை கேட்டுட்டு வரேன். தமிழர், நாம் தமிழர், தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிற அவருடைய கோஷங்களோட சேர்த்து இந்த நிலம் பற்றிய கோரிக்கை அவர் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு தொலைபேசி செய்தேன். ஆனா அந்த முயற்சியில் நீங்க ஈடுபட்டிருக்கீங்க? ஆமா, முயற்சி எடுத்திருக்கீங்க. ஆமா. அப்ப வந்து அவருடைய செல் வந்து என்னோட 10 வருஷத்துக்கு பழசு இருந்தது. சரி, அப்புறம் எப்பயாவது ஒரு கட்டத்துல நேர்ல பார்க்கும்போது இதை வலியுறுத்தி சொல்லலாம். ஏன்னா நிலங்கள் வந்து பெரும்பாலும் தமிழர் கையில இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பஞ்சமி நிலம் மட்டும் அப்படிங்கிறது இல்லாம ஒட்டுமொத்தமா ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு நில கொள்கையை வகுப்பதுல அரசியல் கட்சிகளினுடைய பங்கு வந்து தலையாயிருந்தது. சோ அந்த அடிப்படையிலையும் அவர் அதை பேசணும். வெறும் பஞ்சமி நில
மீட்பு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர் நிலமும் இல்லாம போயிருக்குன்றீங்க. ஆமா ஆமா. சோ அதை பற்றி, அதாவது நில கொள்கை, யாருக்கு நிலம் இருக்கணும், எவ்வளவு இருக்கணும், இப்ப எப்படி இருக்கு, இதை எப்படி மாத்தலாம். சோ இந்த மாதிரியான ஒரு உரையாடலும் பொது வெளியில நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. நான் பல சமயங்கள் பத்திரிகைகள் மற்றும் நான் இப்ப சில சமயத்துல சன் டிவி, சன் நியூஸ், பல்வேறு டிவி நிகழ்ச்சிகள்ல கலந்துருக்கேன். அப்ப வரும்போது ஆங்கர்ஸ் கிட்ட சொல்வேன், நீங்க ஏன் இந்த டாபிக்கை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இது எங்களுடைய முடிவு இல்ல, மேலிடத்துல உள்ள முடிவு, இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை நாங்க சொல்றோம்னு. ஆனா பெரும்பாலான தொலைக்காட்சி இத பற்றியான ஒரு விவாதத்தை பேசு பொருளா ஆக்கலங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. இப்ப நீங்க பஞ்சமில்லத்தை பற்றி கேட்டதுனால இது பஞ்சமில்லத்துக்கு பின்னாடி வருவோம். அதுக்கு முன்னாடி நிலம். இப்ப நிலம் ஒட்டுமொத்தமா இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். நிலம் மக்களினுடைய வாழ்வாதாரமா இருக்கணுமா, அல்லது அதுல விவசாயம் செஞ்சாலும் செய்யாட்டினாலும் கூட அது ஒரு சொத்தா இருக்கணுமா? இப்படி ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம். ஏன்னா ஜெயலலிதா அம்மா பீரியட்ல அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, 50,000 ஏக்கர் நிலம் லையிங் ஃபேலோ, அப்படின்னா விவசாயம் செய்யப்படாமல் தரிசு நிலமாக இருக்கிறது, 50 லட்சம் ஏக்கர் அப்படி சொன்னாங்க. இப்போ அப்ப ஏன் அது தரிசா இருக்கு, யார் கையில இருக்கு, ஏன் அவங்க விவசாயம் செய்ய முடியல? ஸோ விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட நிலம் இல்லை, விவசாயம் செய்ய முடியாதவங்க கிட்ட நிலம் இருக்கு. இது நம்முடைய தமிழக பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ என்னதான் பொருளாதார முன்னேற்றம் நம்ம அடைந்தாலும் நிலம் இன்னமும் நம்முடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஒரு சக்தியா இருக்கு. இப்போ பேரிடர், அந்த மாதிரி வெள்ளம் அல்லது புயல் இது மாதிரி வந்ததுன்னா நம்முடைய பொருளாதாரமே பாதிக்கிற அளவுக்கு விவசாயம் இருக்கு. இன்னொன்னு ஒரு 70% மக்கள் இன்னமும் தமிழ்நாட்டுல விவசாயத்தை சார்ந்து வாழ்றதுனால, அவங்களுடைய வாழ்க்கை இதுல பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால நம்முடைய பொருளாதாரமும் இதுல பாதிக்கப்படுது. அப்போ ஒரு தீர்மானமான கொள்கையை வகுக்கணும். இப்போ அமெரிக்கால இந்த செவ்விந்தியர்கள் இருந்தாங்க இல்லையா, பூர்வ குடிகள். அப்ப அந்த பூர்வ குடிகளினுடைய நிலத்தை எப்படி அவங்க கைப்பற்றுறாங்கன்னா, அப்ப அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றாங்க. நிலம் யாருக்கு சொந்தமா இருக்கணும் அப்படின்னா, அதை போராடி விவசாயம் நான் ஆதி காலத்துல இருந்தே இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்க முடியாது, யார் போரிட்டு வெல்றாங்களோ அவங்க கையில தான் அது இருக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையில இப்படி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மிசிசிப்பி ஆற்றுக்கு அப்புறம் வராதிங்க, இது எங்களுடைய நிலம்னு கெஞ்சி மன்றாடுறாங்க. ஆனா அது அவங்க காதுல விழலை. ஸோ இப்படி நிலத்துக்கான ஒரு கொள்கை இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இப்ப நாயக்கர் காலம், கிருஷ்ணதேவராயர் இவங்கெல்லாம் போய் படையெடுத்து வந்தாங்க இல்லையா, தெலுங்கர் படையெடுப்பு, கன்னடர் படையெடுப்பு. அப்போ அவங்க திரும்பி போகும்பொழுது தங்களுடைய நிலங்களை அவங்களுடைய படை தளபதிகளுக்கு கொடுத்துட்டு போனாங்க. இங்க இருக்கிற நிலத்தை அப்படியே எடுத்து படை தளபதி கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. அப்ப இது பாளையம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப இப்ப நம்ம சரி, ஒரு காலத்துல அது போரிட்டு வென்றார்கள். சரி, சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு கொள்கையை நம்ம வகுக்கிறோம். அது என்னன்னா, உச்சவரம்பு சட்டம் கொண்டு நிலமில்லாத ஏழைகளுக்கு நம்ம கொஞ்சம் பகிர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரோம். அப்ப இது என்ன லாஜிக்கா இருக்குன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, நிலம் முழுபவருக்கே சொந்தம்னு சொல்றாங்க. அப்ப நிலம் முழுபவருக்கே சொந்தம்னு சொன்னாலும், இந்த உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தாலும் கூட இன்னமும் அது யார் கையில இருக்கு அப்படின்னா, போரிட்டு வென்றவர்கள் கையில தான் பெரும்பாலான நிலங்கள் இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்கிறோம். இது தெலுங்கு பேசுற மக்கள் கிட்ட அதிகமா இருக்குங்கிற தகவலும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். இதை பற்றி தான் நான் சீமான், ஏன்னா தமிழ் மொழி அப்படின்னு பேசுறீங்க, அதோட சேர்த்து தமிழ் நிலத்தையும் பேசுங்க, அரசியல் பேசுங்க. சரி, இப்போ நம்ம எந்த அடிப்படையில, இப்ப நிலம் முழுபவருக்கே சொந்தம் அப்படின்னா யாரு நேரடியா விவசாயம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். முன்னாடி எல்லாம் குத்தகைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படியே பட்டா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கவலை இல்லை, யாருக்கு நிலம் இருக்கு யாருக்கு நிலம் இல்லைங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய கஜானா நிரம்பணும், அதுக்காக நிலம் வச்சிருந்தவங்க கிட்ட வரி வசூல் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்ப ஏன் சில பேர்கிட்ட நிலம் இல்லாம இருக்குங்கிற கேள்வி வருது. நிறைய பேர் குத்தகைக்கு விவசாயம் பாக்குறாங்க. அதாவது ஜமீன்தார்கிட்ட இருந்து நிலம் பகிர்ந்தளிக்கப்படுது குத்தகைக்கு. அந்த குத்தகைக்கு பயிர் பண்றவங்களை
அப்படி இப்படி ஏன்னா ஜமீன்தாருங்க வந்து வரி வசூல் செஞ்சு அவங்க பாக்கெட்ல போட்டுக்கிட்டதுனால அங்க கஜானா நிரம்பல. அதனால ஜமீன்தாரி சிஸ்டத்தையும் பர்மனன்ட் இது ரத்து பண்ணி பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு 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 திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் மூலமா விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அப்படியே நிலத்தை கொடுக்குறாங்க. அப்ப யார் விவசாயம் செய்ய முடியாம கூலியா நிலம் இல்லாம இருக்காங்க, ஆனா நிலத்துலதான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கு. அப்படிப்பட்டவங்க யாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், பூர்வக்குடிகள். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கூலி ஆட்களா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி கவலை இல்லை. ஏன் இவங்க வந்து கூலி ஆட்களுக்கு நிலம் இல்லை அப்படிங்கிற இன்னொரு கேள்விக்கு போனோம்னா, அப்போ சாதி சட்டம் இருந்தது. பிராமணர் வந்து நிலம் வச்சுக்கலாம், ஆனா கலப்பையை பிடிக்க கூடாது. இப்ப வந்து உழுபவருக்கு நிலம் சொந்தம்னு சொல்றோம். அப்போ உழாதவருக்கு நிலம் சொந்தம், உழுபவருக்கு நிலம் சொந்தம் இல்லைங்கிற ஒரு சாதி சட்டம் காலகட்டம் இருந்தது. அப்ப ஏன் அவங்க இந்த கலப்பையை பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அங்க வந்து பிரம்மஹத்தை தோஷம், அதாவது நிலத்தை உழும் பொழுது புழு பூச்சிகள் இருக்கும், அதை நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கொண்டுடுவோம், இதனால தோஷம் இருக்கும்னு சொல்லி அவங்க உழ வேண்டான்ட்டாங்க. அப்ப அடுத்தபடியா யாருக்கு அந்த நிலத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அதுக்கு பயிர் பண்ணணும் இல்லையா, வெள்ளாளர் இவங்க தலையானவர்கள். அப்புறம் உள்ள அடுத்த கட்டத்துல, அதாவது பிராமணர்களுக்கு அடுத்த கட்டத்துல உள்ளவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கூலி ஆட்களை கொண்டு அடிமைகள். அதுவும் இன்னைக்கு வந்து ஏன் வந்து விவசாயம் ரொம்ப நஷ்டமா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. எல்லா இன்புட்ஸும் உரத்துல இருந்து மருந்துல இருந்து விதையில இருந்து எல்லாமே வந்து நீங்க வெளியில இருந்து வாங்கணும். அப்ப வாங்கிட்டு இப்ப விளையும் பொழுது ஒரு சின்ன மார்ஜின் தான் கிடைக்குது, சில சமயத்துல கிடைக்காம கூட போயிடுது, இதனால நஷ்டம் ஆயிடுது. இப்ப வந்து கூலி வந்து ஒரு ஒன் டே கூலி வந்து சில சமயத்துல 300 ரூபாய் 200 ரூபாய் கூட ஆயிடுச்சு. அப்போ இப்ப ஏன் இந்த மாதிரி வந்து விவசாயிகள் வந்து நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்னா, கூலி விவசாயம் இருக்கிறதுனால. ஏன்னா கூலி ஆட்கள் கொடுத்து கட்டுப்படி ஆகல. அப்ப முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இவங்க எல்லாம் கொத்தடிமைகளா இருந்தவங்க, கூலியே இல்லாம விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சாப்பாடு கொடுப்பு கஞ்சி ஊத்துவாங்க, சாப்பிட்டுட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அல்லது வந்து படியாட்கள்னு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து ஒரு களம், ஒரு வருஷத்துக்கு ஒரு களம்னா ஒரு களம் நெல்லோ கேழ்வரகோ அவங்க கூட எல்லா வேலையும், வீட்டு வேலை, காட்டு வேலை, கழனி வேலை, எல்லா வேலையும், மாடு ஆடு எல்லாமே அவங்கதான் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்துல இருந்து இப்ப நம்ம இந்த நில சீர்திருத்த சட்டம் மூலமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மாத்தி அமைக்க போறோம்னு. சரி, இந்த விவாதம் எங்க நடந்தது? பாராளுமன்றத்துல நடந்ததா? பாராளுமன்றத்துல நடந்ததுன்னா எந்த அடிப்படையில ஒரு குடும்பத்துக்கு 90 ஏக்கர் வச்சுக்கலாம்? 90 ஏக்கர்னா சாதாரண ஏக்கர், 30 தர ஏக்கர்னு சொல்றாங்க. அதை இப்போ 30 தர ஏக்கர்னா நம்மளுடைய ஏக்கர் கணக்குல 90 ஏக்கர் வருது. 90 ஏக்கர் ஒரு குடும்பத்துல 5 பேர் உள்ளவங்களுக்கு 90 ஏக்கர் வச்சுக்கலாம்னு ஒரு சட்டம் போடுறாங்கன்னா, அப்ப யாரு எம்பியா இருந்தாங்க? காங்கிரஸ்ல எல்லாமே நில சுவாந்தார்கள் தான் எம்பியா இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு சட்டத்தை போடுறாங்க. போட்டு அதுலயும் மிச்சம் வந்ததுன்னா, இப்ப 90 ஏக்கருக்கு மேல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நிலத்தை என்ன பண்றாங்கன்னா கௌரி லக்ஷ்மி அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அந்த கௌரி லக்ஷ்மி யாருன்னா, கௌரினா அவங்க வீட்டு லக்ஷ்மினா அவங்க வீட்டு மாடு, கௌரினா அவங்க வீட்டு பூனை. இப்படி பினாமி டிரான்சாக்ஷன்ஸும் நிறைய நடந்திருக்கு. ஸோ இப்போ திரும்ப என்ன பண்றாங்கன்னா, இதுல மிச்சம் மீதி எதுவும் அவங்களால கொடுக்க முடியல, நிலத்தை பகிர்ந்தளிக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, திரும்ப 1972 முன்னாடி போட்ட சட்டம் 1961, 1972 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு சரி 15 தரை ஏக்கர் வச்சுக்கலாம், 30 ஏக்கர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாரி 45 ஏக்கர், 15 × 3 45 ஏக்கர் வச்சுக்கலான்றாங்க. இப்போ ஒரு மக்கள் அரசு உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னா, நிலம் இல்லாதவங்க எவ்வளவு பேரு, அதுலயும் நிலத்தை சார்ந்து வாழ்றவங்க எத்தனை பேரு, அவங்க எந்த ஜாதியா வேணா இருக்கட்டும், அவங்க வந்து பல்லரா இருக்கட்டும், பறையரா இருக்கட்டும், சக்கிலியா இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், நிலம் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நிலம் எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே சீலிங்க அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாம இவங்களா இப்ப பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன வந்து சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் தராங்கன்னா, பாராளுமன்ற விவாதத்தை பத்தி நமக்கு எந்த தகவலும் கிடையாது. இந்த தகவலை எடுத்து யாராவது கொடுத்தாங்கன்னா நமக்கும் நல்லா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இஷ்டத்துக்கும், இப்ப நீங்க இந்த இடத்த பார்க்கும் பொழுது ஆக்ஸ்போர்டு எக்கனாமிக் ஹிஸ்டரின்னு ஒரு ஆங்கில புத்தகத்துல ஆங்கிலேயர் காலத்துல இதை பத்தி யோசிச்சிருக்காங்க.
ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்காங்க. நாங்க திட்டம் அப்ப வந்து 5 ஏக்கர் இருந்தா போதும்னா அவங்க முடிவு பண்ணிருக்காங்க குடும்பத்துக்கு. அப்ப பிரிட்டிஷ் காலத்துல எந்த வித மானியமோ சலுகையோ இல்லாத காலத்துல 5 ஏக்கர் போதும்னு முடிவு பண்ணவங்க இப்போ 45 ஏக்கரை கண்டினியூ பண்றது எதனால? அப்ப நிலம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் என்ன பதில்? பிரிட்டிஷ்காரவங்க வந்து ஃப்ரீயா அந்த நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா எந்த பணமும் வாங்கல. குத்தகைக்கு பார்த்ததோட நீங்க உரிமையாளரா ஆயிட்டீங்க. இவங்க கூலி விவசாயம் பார்த்தவங்க காசு கொடுத்து வாங்கணுமா? சரியான கேள்வி. இல்ல, சுதந்திரத்துக்கு பிறகு யார் நிலம் வச்சிருந்தாங்களோ அவங்களை அப்படியே காசு வாங்காம தான் போகுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஆமா, நிலம் வச்சுக்கிட்டு பர்மனன்ட் செட்டில்மெண்ட். அப்ப கூட என்ன பண்றாங்கன்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல குத்தகைக்கு பார்த்தவங்களுக்கு நிலத்தை அப்படியே கொடுத்தாங்களா, அந்த குத்தகைதாரர்கள்லாம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. இந்த வரி வந்து அதிகமா இருக்குங்க, எங்களால தர முடியல, அதனால கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்ப வரியும் குறைச்சு இனாமாவும் நிலத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு நிலவரி என்ன? ஒரு ஏக்கருக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் 4 ரூபாய் தான். ஒரு ஹமாம் சோப்பு மேல உள்ள வரியை விட இது வந்து குத்தகைக்கான 1 ஏக்கருக்கு கம்மியா இருக்கு. நிலவரி வந்து கம்மியா இருக்கு. அப்போ இவ்வளவு விவசாயிகளுக்கு சலுகை பண்ணும்போது இந்த கூலி விவசாயிகளை பற்றி மக்கள அரசு ஏன் சிந்திக்கல? ஏன் அவங்களுக்கு நிலம் கொடுக்கறத பத்தி ஒரு தீர்மானமான ஒரு சட்டத்தை கொண்டு வரல? உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையில என்ன பண்றாங்கன்னா பூதான் இயக்கம்னு வினோபாவே தொடங்குறாரு. சரி, அரசாங்கம் சட்டம் போடுது, நீங்க ஏன் தனியா அந்த இயக்கத்தை தொடங்குறீங்க? சட்டம் எப்படியும் நிலம் வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து நிலத்தை பிடிங்கி தரப்போகுது, கொடுக்க போறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அவங்க போய் கெஞ்சுறாரு, நீங்களே முன் வந்து கொடுத்துருங்கன்னு. அவங்க என்ன பண்றாங்கன்னா உபயோகம் இல்லாத அந்த கரெக்ட் மலை புறம்போக்கு மாதிரி இருக்கிற தரிசு ரொம்பவும் பண்படுத்தப்படாத நிலங்களை பண்படுத்தப்படாத நிலங்களை தானமா கொடுத்துட்றாங்க. இப்படி ஒரு பூதான் இயக்கம். சோ இத பற்றி விரிவான ஸ்டடீஸ் நமக்கு தேவைப்படுது. நான் சொல்றது வந்து ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒரு செய்தி தான். இதை நம்ம ஆழமா இன்னும் தோணும்னா இன்னும் பல அரிய தகவல்கள் நமக்கு நிலம் சம்பந்தமா கிடைக்கும். அப்போ ஒரு நில கொள்கைய முதல்ல வகுத்துக்கிட்டாதான் இந்த நிலத்தை பற்றி நம்ம பராமரிக்க முடியும். இப்ப இன்னைக்கு விவசாய சங்கங்கள் இருக்கு. பஞ்சாப்ல போராடினாங்க, நான் கூட போய் ஹரியானால கலந்துகிட்டு அவங்க கிட்ட கோரிக்கை வச்சேன். நீங்க வந்து இப்ப கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க வந்து இந்த புதிய சட்டங்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்கீங்க, அதே சமயத்துல இந்த கூலி விவசாயிகளுக்கு இந்த லேண்ட் சீலிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு இந்த உங்க கோரிக்கையில சேர்த்துக்கோங்கன்னு. என்ன சொல்றாங்க அதுக்கு? அவங்க ஒன்னும் சொல்லல. அது இப்போ எங்களால அது முடியாதுன்ட்டாங்க. நிலத்தை கொடுக்க இல்லாதவர்களுக்கு கொடுக்க மனமில்லாத ஒரு விவசாய அமைப்பு. சரிமா, அப்படி இருக்கு. இங்கேயும் நம்ம விவசாயிகளுடைய போராட்டங்கள் எல்லாமே வரி அல்லது பல்வேறு சலுகைகள் அல்லது மானியங்கள் இது குறித்த ஒரு அதை நான் இல்லைன்னு சொல்லல, அதை நம்ம போராடுவோம். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, விவசாயிகளுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும்போது கூலி விவசாயிகள் எல்லாமே நிலம் இருந்ததுன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய லாபி இருக்கும் விவசாயிகளுக்கு. உற்பத்தி ஒன்றும் பல மடங்கு. சரி, விவசாயத்துல நஷ்டங்கிறீங்க, ஆனா விவசாய நிலம் வந்து நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே போகுது. இதனுடைய மர்மம் என்ன? அது வேற தொழிற்சாலைகளுக்கும் வீடு கட்டுவதற்காக வரும்போது நிலம் ஏறிக்கிட்டு. அப்போ விவசாய நிலத்தை அரசாங்கமே இன்னொன்னு என்ன பண்ணுதுன்னா நீங்க விவசாயம் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, கரம்பா கூட போட்டு வைங்க அப்படின்னு அனுமதி கொடுக்கற மாதிரி இருக்கு. சோ இப்ப இது நாட்டுக்கு நல்லதா? அது நிலத்துக்கு தான் நல்லதா? முப்போகம் விளையக்கூடிய நிலத்துல சவுக்கு கட்டைய போடுறாங்கங்க. ஏன்னா லேபர் கட்டுப்படி ஆகலன்னு நெல் விளையிற இடத்துல சவுக்கு கட்டைய போடுறது, தென்னை மரத்தை நடுறது. ஏன்னா அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா முன்னாடி விவசாயியா இருந்தவங்க அவங்க பிள்ளைங்க படிச்சு டாக்டரோ என்ஜினியரோ அல்லது வேற ஏதோ ஒரு போஸ்ட்ல கவர்மெண்டோ நான் கவர்மெண்டோ பொருளாதாரத்துக்கான இது எடுத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து என்னன்னா நிலத்தை வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டா பாவிக்கிறாங்க. இப்ப இப்படி பாவிக்கிறதா நம்மளுடைய திட்டமா? இத நம்ம வந்து கண்டிப்பா பொது வெளியில பேச கடமைப்பட்டிருக்கோம். நீங்க சொன்ன ஒரு விடயம் வந்து ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டியது இருக்கு. குறிப்பா அந்த தமிழர் நிலம், அது எந்த சமூகமாக இருந்தாலும் நிலம் மற்றவர்கள் யாருன்னு பார்த்து கணக்கெடுத்து அவங்க எல்லாமே வந்து எவ்வளவு தேவை இருக்குன்னு பார்த்து ஒரு புதிய கொள்கையை நில விஷயத்துல ஏற்பாடு செய்யணும்னு சொல்றீங்க இந்த அரசு. கரெக்டுங்களா? ஆமா, கண்டிப்பா. அதாவது என்னன்னா முன்னாடி வந்து வென்றவர்களுக்கு நிலம் தான் இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அந்த கொள்கையை மாத்துங்க. நான் அவங்களுக்கு நிலம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லல. அது எந்த மொழி பேசுபவரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல தமிழர்களா இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுடைய உரிமையை மறுக்க தேவையில்லை. ஆனா அவங்க நிலத்தை வச்சுதான் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்க. இன்னமும் அதுதான் நடக்குது. ஏன்னா நிலம் வந்து ஒரு பேஸ். அந்த பேஸ்ல இருந்துதான் வளர்ச்சியே ஏற்படுது. இப்ப நீங்க
இங்கிலாந்து எடுத்து பாருங்க. இந்த தொழில் புரட்சி எதனால வந்தது? அவங்க நாடுகளை வந்து பிடிச்சாங்க. அங்க வந்து கச்சா பொருள்களை அங்க எடுத்துக்கிட்டாங்க. கச்சா பொருள்களை வச்சு இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொடங்குதாங்க. ஏன்னா அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வச்சு அவங்களால அந்த கண்டுபிடிப்புகள் அதுல தொடங்குது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய வளர்ச்சி எதுல இருக்குன்னா, அவங்க லேண்ட் ரிச் கண்ட்ரி. நம்மள மாதிரி கொஞ்சம் நிலம் கிடையாது. கொஞ்ச நிலம் இல்ல, இந்தியாவே பெரிய கண்டம் தான். இந்தியா கண்டம்னு சொல்ற அளவுக்கு பெருசுதான். ஆனா அதை விட பல மடங்கு பெருசு அமெரிக்கா. அப்ப அவங்களுடைய ரிச் ரிசோர்சஸ் வந்து லேண்ட்ல இருந்து வருது. சோ அதனாலதான் அவங்களுடைய வளர்ச்சி கூடுதலா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய வளர்ந்த நாடுகளினுடைய வளர்ச்சி தான் வருது. இன்னொன்னு வந்து சைனா இன்னைக்கு வளர்ந்த நாடா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் மாவோடைய சீர்திருத்தம். அங்க குலாக்குகள் சொல்லப்படுகின்ற நில சுவாந்தாரங்களை நிலத்தை புடுங்குறாரு. இதுக்கு பேரு வந்து லாங் மார்ச்னு சொல்லுவாங்க. நீண்ட பயணம் நடந்தது. அது வந்து பயணம் இல்லைங்க, அது நீண்ட போர். அங்கங்க வெட்டி கொன்னு அந்த நிலத்தெல்லாம் பிடுங்கி விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தாரு. சோ இப்படி நடந்ததுனாலதான் இன்னைக்கு சீனா வந்து வல்லரசா இருக்கு. நமக்கு மனித வளம் இருக்கு, ஆனா அவங்கள வளப்படுத்துற லேண்ட வந்து இன்னும் சிலர் கையிலேயே இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட் வருவாங்க, எல்லாம் குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், யாரு பெரிய விவசாயிகள் இப்படின்னு கேள்வி கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப நம்ம சமீபத்துல ஒரு 10 வருஷம் ஆச்சு, இந்த நந்தி கிராம்ல வந்து கல்கத்தாவில ஒரு போராட்டம் நடந்தது, டாடா நிலம் தர மாட்டோம்ட்டு. அப்போ இங்க ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் எழுதுறாரு, 500 ஏக்கர் நாங்க தரோம், இங்க வாங்கன்னு. 500 ஏக்கர் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? தனியாருக்கு. இப்போ தனியாருங்கிறது இப்ப என்ன பண்றாங்கன்னா, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களாகட்டும் அல்லது இண்டஸ்ட்ரியல் நிறுவனங்களாகட்டும், தொழில் நிறுவனங்களாகட்டும், அவங்க நிலத்தை முதல்ல வாங்கிடுறாங்க. ஏன்னா அதனுடைய விவசாயம் பண்றோம்னு. இப்ப தொழில ஏற்படுற லாபத்தை விவசாயத்துல நஷ்டம்னு காட்டி அரசுக்கு கம்மியா வரி செலுத்துறாங்க. இதை நம்மள அனுமதிக்கிறோம். அதே மாதிரி என்ஜிஓஸ், இவங்க நிறைய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லி அவங்களுக்கு வரம்பு கிடையாது. இந்த வரம்புல இருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள் இவர்கள்லாம். இந்த உச்சவரம்புல இருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள். அதாவது கல்வி நிலையங்களுக்காக, தொழில் சாலைகளுக்கு எடுக்கிறவங்க, அப்புறம் இந்த என்ஜிஓஸ், சமூக இது மாதிரி நிறைய விலக்குகள் இருக்கு. அந்த விலக்குகளை நம்ம மறுபரிசீலனை பண்ணணும். அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, இப்ப அந்த நிலத்துல என்ன விளைவிக்கிறாங்க, எவ்வளவு வரி கட்டினாங்க, இவங்க என்ன லாபம், ஒட்டுமொத்த அவங்க லாபத்துல எவ்வளவு வரி அவங்களுக்கு போச்சு, இதுல நஷ்டம் கணக்கு காமிச்சா குறைவாக டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு இல்லையா. இன்னொன்னு வந்து என்ஆர்ஐ, இன்னொன்னு வந்து நம்ம சமூகத்துல இருக்கிற எலிட் பாப்புலேஷன். இப்போ எலிட் பாப்புலேஷன்லாம் ஒயிட் காலர் ஜாப் பண்றவங்க முக்காவாசி பேர். இந்த ஒயிட் காலர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சரி உங்களுக்கு ரொம்ப விவசாயத்துல ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, உங்க வந்து இப்போ இந்த மெட்ராஸ் சிட்டியில ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க, பிளாட் கொடுங்க, நீ காலிஃப்ளவர் போட்டுக்கப்பா, கேபேஜ் போட்டுக்க, கீரை போட்டுக்க, அரைக்கீரை, சிறுகீரைன்னு அவர் ஆசையை பூர்த்தி பண்ணுங்க. ஆனா அவரு நேரடி விவசாயத்துல இல்லாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு எதுக்கு வந்து பேக் ஹோம் 25 ஏக்கர் நிலம் இருக்கணும்? இது லாஜிக்கே இல்லை. இப்ப நீங்க ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம்னு இன்னொன்னு இருக்கு, அது சட்டத்துல இடம் இல்லை. அதாவது நில உடைமையாளர் அங்க இல்ல, அவர் இல்லாம விவசாயம் நடந்துட்டு இருக்கு. சரிங்கம்மா. அப்ப டெனன்சி ஆக்டுக்கும் இதுக்குமே சம்பந்தம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த எலிட் பாப்புலேஷன் இவங்கெல்லாம் வந்து எதுக்கு நிலம் வச்சுக்கிறாங்க விவசாயம் பண்ணாம? இப்போ இது எந்த கேள்வி, எலைட் பாப்புலேஷனுக்கு நிலம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு இது வருது. நிலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல அவங்க இப்ப வந்து நம்ம வரமுறை எல்லை இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நிலம் வந்து ஒரு வாழ்வாதாரம்ன்ற கொள்கையை நீங்க வகுத்துக்கிட்டீங்கன்னா உன்னுடைய ஆதாரம் அதுல இருந்து வருதா? வரலன்னா தேவையில்லை, ஆசைக்குன்னா கொஞ்சம் வச்சுக்கோ, வேண்டான்னு சொல்லல. அப்போ இந்த நிலம் வாழ்வாதாரம்ன்ற ஒரு பேசிக் கொள்கையில இருந்துதான் நிலத்தை தீர்மானிக்கணும். இது வந்து நிலம் வந்து நமக்கு மட்டும் வாழ்வாதாரம் இல்ல, சிறு பூச்சிகள், பறவைகள், விலங்கினங்கள் எல்லாருக்குமே. அப்ப அவங்களுக்குள்ள ஷேர் எங்க? இப்ப நம்ம அவங்களும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு பங்களிப்பும் வேணும். அவங்களுடைய இதுதான் நம்ம என்விரான்மெண்ட்டை, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறவங்களா அவங்களும் இருக்காங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. அது அவங்களுக்கு மறுக்கிறதா இருக்கு. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, நீலகிரியில நான் ஆயுதரோட வெல்ஃபேர் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது மாமரம்னு ஒரு வில்லேஜ், அங்கிருந்து கீழே இறங்குனீங்கன்னா நம்ம ஒரு பழங்குடி இனத்தவர்கள் இருக்காங்க, குறும்பர். அவங்களுடைய பசிப்பிடத்தை பார்த்துட்டு அப்படியே அங்க ஒரு குறும்பர் ஓவியம் இருக்கு குகையில, அதையும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பணும்.
அப்போ வந்து அவங்க ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து கூலி வேலையில இருக்காங்க எஸ்டேட்ல. அப்போ வந்து 2001 ஒரு நாளைக்கு 40 ரூபா சம்பாதிச்சுட்டு இந்த சின்ன சின்ன பாக்கெட் இருக்கும் இல்லையா, கடுகு, உளுந்து, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தினமும் அதை வாங்கிட்டு வராங்க. தினமும் அன்றாடம் காய்ச்சுன்னா ரியாலா பழங்குடிகள். அப்ப நான் கேட்டேன், நீங்க வந்து ஏமா பக்கத்துல பப்பாளி எல்லாம் போடக்கூடாது, கீரை எல்லாம் போடக்கூடாது, எல்லாம் விலங்குகள் வந்து அழிச்சிடுதுமாமா, குரங்கு தொல்லை தாங்க முடியல, எங்களால மெயின்டைன் பண்ணல, தண்ணியே கிடையாது, குடிக்க கூட தண்ணி இல்லை எங்களுக்கு, 2 கிலோமீட்டர் மேல போகணும், இல்லைன்னா 2 கிலோமீட்டர் கீழே இறங்கணும் இப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப 2 கிலோமீட்டர்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதை நம்மளால மலையெல்லாம் ஏற முடியாது. அப்படிதான் அவங்க கஷ்டமான வாழ்க்கை இருந்தது. காரணம் என்னன்னா, அவங்க வசிப்பிடங்களை இங்க இருந்து போன ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அல்லது நீதிபதிகள் இவங்க எல்லாமே எஸ்டேட் கட்டிட்டாங்க, சுற்றுலா மையங்கள், எஸ்டேட்டு. அப்ப விலங்கினங்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து குடிபெயர்ந்து காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அது இது விலங்குகளுடைய வசிப்பிடம். அங்க வந்து அதுங்க சாப்பிடாம என்ன பண்ணும்? சோ இதெல்லாம் ஒரு சுழற்சியில இருக்கு. இப்ப நம்மளுடைய எக்ஸஸ் யூட்டிலைசேஷன் என்ன டூரிசம், அல்லது டூரிசமும் நம்ம ப்ரொமோட் பண்றோம், அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அல்லது இருக்கும். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா துவைப்பதின்னு ஒரு கிராமம், இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல, அங்க வந்து யானைகள் வந்து நடமாட்டம் இருக்கு. அந்த யானை போற வழி அதை மறிச்சு ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அப்ப கேரளாவில இருந்து ஜானுன்னு ஒரு பழங்குடியின தலைவர் வந்து போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்த அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சாராயத்தை கொடுத்து குடிக்க வச்சு அந்த நிலத்தை எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் பயங்கரமா நிலத்தை வந்து இன்னமும் அதை தான் சொல்றேனே, இப்ப இந்த தமிழக அரசினுடைய அல்லது இந்திய அரசினுடைய சட்டங்கள் இந்த மாதிரி நிலம் அபகரிப்பவர்களுக்கு துணையாக இருக்கிறது அல்லது கண்டுக்காம இருக்கு. இப்போ ஒரு பக்கம் கொள்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எக்ஸிகியூஷன், அதை நடைமுறைப்படுத்துற மெஷினரி வந்து இயந்திரம் வந்து சரியா இயங்கல. சோ இப்படி பல சிக்கல்களுக்கு கூட நம்ம இருக்கோம். இப்ப அதனால ஒரு தீர்மானமான கொள்கைய விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, பூச்சிகளுக்கு இப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, அதை நம்ம வந்து வகைப்படுத்த வேண்டியிருக்கு. இப்ப ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டீங்க, ஆனா ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு, நிறைய இருக்கு. மரம் உங்களுக்கு தெரியும், மர கடத்தல்லாம் நடந்துட்டு இருந்தது. டினண்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், அது எப்படி ரெஸ்டோர் பண்ணணும், இப்போ புதுசா மரக்கன்றுகள் நடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் இன்னும் வந்து நமக்கு வந்து போதுமான மழை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், நில வளம் வந்து சீர்கெட்டு இருக்கிறதுக்கு காரணம், இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை, அரசினுடைய கண்டும் காணாம இருக்கிற செய்கைகள். அப்போ நிலத்தை வந்து யாருக்கு சொன்னோம்? இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 1.5 ஏக்கர் கொடுக்குறீங்க, அவருடைய வாழ்வாதாரம் அது சார்ந்துதான் இருக்கு அப்படின்னா அவர் அதுல பயிர் வச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு அதை கொடுங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு நிறைய கொடுக்க சொல்லல. இப்ப 1 ஏக்கர் 2 ஏக்கர் பிரிச்சு கொடுக்க. நான் வந்து என்னுடைய கேம்ப், இந்த நிலம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு முகாம 2003, 2002 இருந்தே தொடங்கி குறிப்பா அந்த பஞ்சம் நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்லாம் சுற்றுப்பயணம் செய்துட்டு இருந்தேன். அப்ப திருவண்ணாமலை போயிருந்தப்போ கேட்டவரம்னு ஒரு சின்ன கிராமம், அங்க போயிருந்தப்போ சும்மா எல்லா கிராமத்தையும் கேட்பேன், உங்களுக்கு எவ்வளவுமா நிலம் வேணும்ட்டு. அவங்க சிரிச்சுக்கிட்டே, நிலமா என்னமா போமா, கூலி இடம் ஒழுங்கா கிடைக்கிறதில்லன்னு. கொஞ்சம் கேளுங்கம்மா, ஆசைப்பட்டு கேளுங்க, உங்களுக்கு எவ்வளவு நிலம் வேணும்? ஒரு 1/2 ஏக்கர், கொஞ்சம் அதிகமா பேராசைப்படுங்களேன் அப்படின்னா 1 ஏக்கர் அப்படின்வாங்க. அவங்களுக்கு 1 ஏக்கருக்கு மேல, ஏன்னா அவங்க வந்து உழைப்பாளி, என்னால அவ்வளவுதான் செய்ய முடியும், அவ்வளவுதான் விவசாயம் பண்ண முடியும், உழைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்முடைய விவசாய கொள்கையோட இன்னொரு வந்து விஞ்ஞான முறைப்படி விவசாயம் இருக்கு பாருங்களேன், அது என்ன சொல்லுது அப்படின்னா, பரந்த நிலப்பரப்பு தேவை, பண்ணை விவசாயம் தேவை. அப்பதான் இந்த மக்கள்கிட்ட, எளிய மக்கள்கிட்ட நிலம் இருக்காது, பண்ணை விவசாயம் போயிட்டீங்கன்னா இந்த மக்களுக்கு நிலம் இருக்கு. இப்ப வந்து என்னன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சே. என்ன ஆயிடுச்சு? பண்ணை விவசாயம் இப்ப வந்து நீங்க வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ப்ராடக்ட்ஸ், அதாவது உற்பத்தி பண்ணாம நீங்க வந்து நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை விவசாயம் பண்ணீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கரே அதிகப்படி. இன்னொன்னு வந்து அக்வா கல்ச்சர்னு வந்துருச்சு, அக்வா ஃபினிக்ஸ் அப்படி நிறைய இடத்துல வந்திருக்கு. அப்ப இது என்னன்னா, நீங்க வந்து 10 சென்ட் இருந்தாலே பெரிய நிறைய விவசாயம் பண்ணிக்கலாம், அடுக்கடுக்கா வச்சு. ஏன்னா கீழே வந்து தண்ணி, அடுத்த லேயர்ல கீரை, அப்படியே மேல போய்கிட்டே இருக்கும். சோ 10 சென்டே பெரிய இடம். சோ இப்ப நீங்க இன்னமும் ஏன் வந்து அதை வந்து அமல்படுத்தாம இருக்கீங்க? சரி, இப்ப இத ஒரு பேசிட்டு வந்திருக்கீங்கம்மா. குறிப்பா இந்த நிலம் நீங்க வந்து பஞ்சமர் நிலம்னு கூட வேண்டியது இல்லை,
எல்லா தமிழர்களுக்குமாக நிலம் வந்து இங்க இல்லை, எல்லாருக்குமே பகிர்ந்தளி பஞ்சமி நிலம் வேண்டாம்னு சொல்லல. இல்ல அதுவும் வேணும், அது நம்ம அடுத்த கட்டமா போலாம். நிலம் வேணும், அது வேற. அதே நேரத்துல எல்லா தமிழர்களின் நிலமும் இல்லைன்னு சொல்ல வரீங்க, பிடுங்கப்பட்டு இருக்குது, திருப்பி கொடுக்கணும்ன்றீங்க. இதுக்கு என்ன அரசு புதிய கொள்கையை வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல நிலம் வாழ்வாதாரம்னு டிக்ளேர் பண்ணணும். உழுபவருக்கு சொந்தம். நிலம் வந்து ஃபாலோவா 3 வருஷம் அல்லது 5 வருஷம் அப்பர் லிமிட் வச்சுட்டு விவசாயம் பண்ணல அப்படின்னா அந்த நிலத்தை வந்து அரசாங்கம் எடுத்து விவசாயிகளுக்கு மக்களுக்கு கொடுக்கலாம். 3 வருஷமே பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப திருத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப நீங்க இந்த 2 வருஷம் நிலம் பயிர் பண்ணாம வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பிளாட் நம்ம சென்னையிலேயே நம்ம வீடு இருக்கிற இடத்துல ஒரு பிளாட் காலியா இருந்ததுன்னா அங்க எல்லாம் புல்லு புதரு செடி பாம்பு எல்லாம் வந்துருது. அதை திருத்துறதுக்கு வந்து நீங்க 3 ஆளு 4 ஆளு வச்சு வேலை செஞ்சாதான் முடியும். அப்ப நீங்க ஏக்கர் கணக்குல இந்த மாதிரி போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும், நிலமும் சீர்கெட்டுடும். ஸோ அதனால நீங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிலத்தை வந்து வாழ்வாதாரம்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா 2 ஏக்கர் புன்சை நிலம் அல்லது 1 ஏக்கர் நஞ்ச நிலம் எது வந்து முடியுமோ அந்த அளவுக்கு அதை அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, இந்த மாதிரி எலிட் பாப்புலேஷன் நிலத்தை சார்ந்து வாழாதவங்களுக்கு, இப்ப எனக்கு நான் வந்து 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் மாசம் அப்படின்னா என்னுடைய வந்து மேஜர் இன்கம் வந்து அதர் சோர்ஸ்ல இருந்து வருது, விவசாயத்துல இருந்து வரல. சரி. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த லிமிட்டை வந்து 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் பேஷனா வச்சுக்கோ, மீதி எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுக்கிறதுக்கான துணிச்சல் வரணும். அரசுக்கு வரணும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க புரட்சிகரமான அரசுன்னு சொல்றீங்க, பேர் மட்டும் வச்சுக்கிறீங்க, புரட்சி தலைவர்னு வச்சுக்கிறீங்க, புரட்சி தலைவின்னு வச்சுக்கிறீங்க. அப்புறம் இந்த புரட்சியை பண்ணாட்டினா எப்படி? இதுதான் புரட்சி. நிலத்துல ஒரு புரட்சி வரணும். நிலத்துல புரட்சி இல்லைங்க, புரட்சினாலே நிலம் தான். நீங்க எங்கெங்க புரட்சி நடந்ததோ எல்லாம் நிலத்துக்கான புரட்சி தான், வேற எதுவுமே புரட்சி இல்லை. அந்த வகையில பார்த்தா இப்ப தமிழ்நாட்டுல நடக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. நீங்க வந்து அதிகாரியா இருந்துட்டு இருந்தீங்க, ஐஏஎஸ் அதிகாரியா ஓய்வு அதை வந்து பணியில இருந்து விலகின பிறகு மண் மீட்பு என்ற ஒரு களத்தை வச்சுட்டு குறிப்பா பஞ்சமர் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலம் நில உரிமை இயக்கம் சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருந்து பிடுங்கப்பட்ட நிலம் பஞ்சமர் நிலத்தை மீட்டு எடுத்து அவங்க கிட்ட இல்லை இன்னைக்கு அதை மீட்பதற்காக ஒரு பெரிய நிகழ்ச்சி நிரலை எல்லா இடத்துலயுமே நீங்க போய் நடத்திக்கிட்டே இருந்தீங்க, விடாம நடத்திட்டு இருந்தீங்க. நிறைய இடங்களில் நிகழ்ச்சி நிரல் கூட்டம் அப்படின்னு ஒரு பெரிய அளவுல பண்ணிட்டே இருந்தீங்க. அது எதற்காக பண்ணீங்க, ஏன் நிறுத்துனீங்க, என்ன தேவை? நான் நிறுத்தல. அதாவது என்னன்னா, முதல்ல வந்து கிராம மக்கள் கிட்ட உடைய அவேர்னஸ் எப்படி இருக்கு, இதை பேசு பொருளா ஆக்குறது எப்படி அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் அதுல எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த தலித் நில உரிமை இயக்கம் பின்னாடி நான் வேலையை விட்டதுக்கு அப்புறம் சமூக சமத்துவ படை கட்சி மூலமா அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப கூட மார்ச் 15ஆம் தேதி இப்ப வந்து என்னன்னா, அந்த பேசு பொருளா ஆக்கணும்னா அகடமிக் லெவல்ல இதை முதல்ல பேசு பொருளா ஆக்கணும். இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வரலாறை எடுத்து பாத்தீங்கன்னா இனிஷியலா அதாவது 2001க்கு முன்னாடி நிலம் பற்றிய உரையாடலே பொலிட்டிக்கல் மேடைகள்ல இல்ல. 2006 தான் அது வந்து 2001 தான் அது தொடங்குது. 2006 கலைஞர் வந்து தன்னுடைய மேனிஃபெஸ்டோல சொல்றாரு ஏழைகளுக்கு நிலம் கொடுப்போம். அப்ப அது பேசு பொருளா ஆகுது. அப்ப பேசு பொருளா ஆக்குவதன் மூலம் ஒரு கொள்கைக்கு நம்மளால வழி வைக்க முடியும். ஏன்னா இல்லைன்னா பாலிட்டிஷியன்ஸை விட்டா அவங்க இஷ்டத்துக்கு பழையபடிதான் அந்த மாதிரி சீலிங்க குறைக்கிறது ஏத்துறது அல்லது அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். இது அகடமிக் சர்க்கிள்ல கொண்டு போகணுங்கிற எண்ணத்துல மார்ச் 15 வந்து இங்க தியான ஆசிரம் சாந்தோம்ல ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கோம். கர்நாடகாவில வந்து ஓரளவுக்கு இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அங்கிருந்து ஒரு பேப்பர் வருது. பாம்பேல அதாவது அந்தமான்ல எப்படி வந்து என்வாயன்மெண்ட் இதெல்லாம் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கு, பூர்வக்குடிகளினுடைய உரிமைகள் பற்றி ஒருத்தர் பேப்பர் வாசிக்கிறாரு. மகாராஷ்டிரால இருந்து 2 பேர் வராங்க. இப்படி வந்து அகடமிக்ஸ் வந்து இங்க லோக்கலா இருக்கிற என்ஜிஓஸ்ல வேலை பண்ணவங்க, இது சம்பந்தமா ஆய்வு பண்ணவங்க, இவங்களெல்லாம் அழைச்சி இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறோம். அதை புக்கு கொண்டு வரோம். இதை வந்து இந்திய அளவுல கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிறதுனால. இன்னொன்னு வந்து நம்ம ஜெய்ராம் ரமேஷ் இருக்காரு பாருங்க, அப்ப யூனியன் மினிஸ்டரா இருந்தாரு. அவரை போய் பார்த்து நாங்க என்ன பண்ணோம்னா மகளிர் நில உரிமை குறித்த சில ஒரு ஒரு பேப்பர் சர்க்குலேட் பண்ண ஒரு ஆக்ட். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா அதுல அமெண்ட்மெண்ட்ஸ், ஏன்னா அரசு என்ன செய்ய நினைத்ததோ அதுல கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு போய் அவர்கிட்ட நேரடியா கொடுத்துட்டு வந்தோம்.
அவர் சொன்னாரு, இதை பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ண முடியுமா தெரியலமா, யார் இதெல்லாம், நிலம் எல்லாம் பெரிய டாபிக் அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னாரு. ஆனா அவர் உண்மைதான் சொன்னாரு. நிலம் பெருசா, நிலம் பற்றி பேச்சை எடுக்க முடியாது, பார்லிமெண்ட்ல எடுக்க விட மாட்டாங்க விடமாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. கொண்டு போகத்தே கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நில உரிமையாளர்கள், அதாவது என்னன்னா ஃபியூடல் ஸ்ட்ரக்சருடைய லாபி இன்னமும் பார்லிமெண்ட்ல இருக்குன்னு அதுக்கு அர்த்தம். இந்த டாபிக் அதை எடுக்க முடியல அப்படின்னா. சோ அதனால எதுல இருந்து தொடங்கணும்னு கேட்டீங்க. அப்ப அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அப்புறம் இந்த என்ஆர்ஐஸ்க்கெல்லாம் இந்த நிலம் வந்து இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு வந்து யாரா இருந்தாலும் விவசாயத்துல ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எளிதா நிலம் கொடுக்கற மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். குத்தகைக்கோ அல்லது கொஞ்சம் அவங்க எப்படி இருக்காங்க, எவ்வளவு நாள் இருக்காங்கன்னு பார்த்துட்டு, இப்ப ஆசைப்படுறவங்களுக்கு, இப்ப நீங்க எலிட்டா கூட இருக்கலாம், ஆனா நீங்க வந்து இப்ப நிறைய பேர் என்ஜினியர்ஸ் அப்ராட்ல படிச்சுட்டு வந்து விவசாயம் 1-2 வராங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து விவசாய நிலம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை கண்டிப்பா பண்ணணும். இத வந்து ஒரு நிலம் சார்ந்த நடவடிக்கைங்கிறத வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கன்சர்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி பண்ணும்பொழுது நிச்சயமா நிறைய இருக்கும். 1910 இருந்து ஒரு 20 வருஷம் இதை வந்து கொடுத்து முடிக்கிறாங்க. ஒரு 12 லட்சம் ஏக்கர். அப்பயே அவர் என்ன பண்றாருன்னா, ஆளுக்கு எவ்வளவு ஏக்கர்னு கொடுக்குறாங்க உங்களுக்கு? அது வந்து 2.5 to 3 ஏக்கர்ஸ் அந்த மாதிரி இடத்த பொறுத்து, அவைலபிலிட்டியை பொறுத்து அந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. 12 லட்சம் ஏக்கர் மொத்தம் பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தமிழ்நாடு முழுவதும். அப்ப அதுல ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்னன்னா, அவரு வந்து டமன்ஹீர் அவர் கண்கூடா பார்த்ததுல இவங்களுக்கு நிலம் கொடுத்தாங்கன்னா எப்படினாலும் ஜாதி இந்துக்கள் புடுங்கிக்குவாங்க. அதனால எந்த காலத்திலயும் தாழ்த்தப்பட்டவர் தவிர பிறருக்கு கை மாறக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து நிறைய தந்திரம் மந்திரங்கள், அப்புறம் அரசாங்கத்தோட, ஏன்னா அரசாங்கமே அவங்க தானே. அப்படி இருக்கும்போது அதனால அவர் அந்த ஒரு கண்டிஷன் போடுறாரு. ஆனா அந்த கண்டிஷனையும் மீறி பல பேர் அது கை மாறிடுச்சு. தீர்மானமா வந்து அதை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா ரெக்கார்ட்ஸ இப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஜெர்மனில இருந்து ஒரு அம்மா வந்தாங்க இந்த பஞ்சமிலத்தை வந்து ரிசர்ச் பண்றதுக்கு. அவங்க ஆவண காப்பகத்துல போயிட்டு அந்த பர்டிகுலர் பேஜை கிழிச்சிட்டாங்கன்றாரு. இல்ல, தூத்துக்குடியிலேயே இங்கே நெல்லையிலேயே இங்க மாநாடு நடத்தினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மண்மீட்பு மாநாடு நடத்தினாரு. அவங்க கிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த பட்டியல் சமூகத்தினுடைய பெயரை சொல்லிதான் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களாலையும் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, கேட்கலன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? அந்த மேடம் தான் நினைக்கிறேங்க. அதோட அவர் அழுதாரு. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாரு? கருணாநிதி. ஆமா. என்னன்னா, நான் கொண்டு வந்த திட்டத்திலேயே மிக சிறப்பான திட்டம் இதுதான் அப்படின்னு சொன்னாரு. அந்த சொன்ன கையோட அந்த திட்டத்தை முடிச்சிட்டாரு. மூடு விழா நடத்திட்டார். மூடு விழா முடிஞ்சிச்சு. இல்ல, அந்த மாநாடு அவர் கேட்க முடியாத அந்த சூழ்நிலை, அந்த அரசியல். அதுதான் நீங்க உங்களுடைய, அதாவது நிறைய வந்து ஒரு பர்செப்ஷன்ஸ் இருக்கு, அதாவது வியூ பாயிண்ட்ஸ். நீங்க வந்து ஓகே, கல்வியால முன்னேறலாம், ஒன்றிணைவதன் மூலம் அதிகாரத்தை கையில் எடுப்பதன் மூலம் முன்னேறலாம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா நம்ம வந்து அம்பேத்கரை கூர்ந்து கவனிச்சோம்னா அவர் எல்லாத்தையும் தொட்டிருக்காரு. அரசியல் அதிகாரம் தேவைதான் சொன்னாரு. ஆனா அவர் அதுலயே நின்றுட்டு இருந்தாரா? ஏன் இப்ப சௌதார் குளத்துல போய் நீர் எடுக்கிற போராட்டம் பண்ணாரு. பாம்பேல வந்து கோட்டி சிஸ்டத்துக்கு எதிரா, அதாவது ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஒழிக்கணும்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு.